வசனமே தேவ பிரசனமே நம்மை தேடி வந்திடுமே வசனமே. Praise the Lord. நேத்து கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது நமக்கு விரோதமா இருக்கிற சூழ்நிலை நமக்கு கீழ்ப்படியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு அதே வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கிறத நம்ம பார்க்க போறோம். பாருங்க, கானா ஒரு கல்யாணத்தை பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்க மரியாள் சொல்றாங்க வேலைக்காரங்களை பார்த்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி. அதே போல வேலைக்காரர்கள் ஏசப்பா கிட்ட வராங்க. ஏசப்பா சொல்றாரு, இந்த 6 கற்சாடி நிறைய தண்ணி நிரப்புங்க அப்படின்னு சொல்றாரு. இவர்களும் மறுவார்த்தை பேசாம 6 கற்சாடி ஃபுல்லா தண்ணிய நிரப்புனாங்க. அடுத்ததா ஏசப்பா சொல்றாங்க, இத மொண்டு பந்து விசாரிப்புக்காரர்கிட்ட கொடுங்க அப்படின்னும் போது அந்த வேலைக்காரர்கள் எந்த பதிலும் பேசாம அந்த தண்ணிய மொண்டு பந்தி விசாரிப்புக்காரர்கிட்ட கொடுத்தாங்க. அதுதாங்க கீழ்ப்படிதல். அவங்க என்ன கேட்கல, ஆண்டவரே இது வெறும் தண்ணியாச்சே, இதை எப்படி நாங்க கொண்டு போய் கொடுப்போம். முதல்ல சொல்லும் பொழுது கீழ்ப்படிஞ்சாங்கன்னா அப்போ அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்திருக்கும், சரி இந்த தண்ணியை வச்சு என்னதான் செய்யறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். ஆனா இப்போ தண்ணியை எடுத்துட்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மறு வார்த்தை பேசாம, அதாவது பிளைண்டா கீழ்ப்படுகிறாங்க. என்ன நடக்க போகுதுன்றத தெரியாமையே என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அப்படியே அவர்கள் கீழ்ப்படியனுடைய விளைவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த தண்ணீர் ரசமா மாறினது. அதை எல்லாரும் டேஸ்ட் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க, முன்ன இருந்ததை காட்டிலும் இப்போ நல்ல டேஸ்டா இருக்கிறத தந்தீங்களே அப்படின்னு சொல்லி இந்த இன்சிடென்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஆமாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம பிளைண்டா கீழ்ப்படியணும். அப்படி நம்ம கீழ்ப்படியும் பொழுது நீங்களும் நானும் எதிர்பார்க்காத ஒரு அற்புதத்தை நம்மளுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய சொல்றாரோ அதை சந்தேகம் இல்லாம எந்த கேள்வியும் கேட்காம பிளைண்டா ஒபே பண்ணுங்க. ஆண்டவர் கரத்துல இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. God bless you all.